السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يريدون أن يطفئوا نور الله بأفواههم ويأبى الله إلا أن يتم نوره ولو كره الكافرون. هو الذي أرسل رسوله بالهدى والدين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. ஆமன்னா பில்லா சதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். மக்கள் நாடுகிறார்கள், தங்களுடைய வாய்களாலேயே அல்லாஹ்வினுடைய பேரொளியை அணைத்து விட வேண்டும் என்று நாடுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய அந்த பேரொளியை முழுமைப்படுத்திய தவிர, பூரணப்படுத்திய தவிர இல்லை. காபிர்கள் அதை வெறுத்த போதும் சரி, அல்லாஹ்தான் தன்னுடைய இறை தூதரை நேர்வழியை கொண்டும் உண்மையான மார்க்கத்தை கொண்டும் அனுப்பி வைத்தான். எல்லா மார்க்கத்தையும் விட இந்த மார்க்கம் மேலோங்குவதற்காக. முஷ்ரிக்கீன்கள் அதை பொறுக்காவிட்டாலும் சரி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து தௌபா 9ஆம் அத்தியாயத்திலே 33ஆம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான். அன்றைய காலகட்டத்திலே இஸ்லாத்தை அழிக்க ஒழிக்க பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டார்கள். அதனுடைய ஒளியை, பேரொளியை அணைக்க பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டார். அல்லாஹ் சொல்லுகிறான், இது அணைக்க முடியாத பேரொளியாக அல்லாஹுடைய பேரொளியாக இருக்கிறது. அல்லாஹுடைய பேரொளி எப்படி அணைக்க முடியும்? அதை எப்படி நாம் நூறுக்க முடியும்? ஒருபோதும் முடியாது. சூரியனுடைய ஒளி, சந்திரனுடைய ஒளியை எவராலும் அணைக்க முடியுமா? அது எப்படி முடியாதோ அதே போலதான் அல்லாஹுடைய பேரொளி. இது மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கு அல்ல, அகல் விளக்கு மூலமாக வெளிப்படுகிற வெளிச்சம் அல்ல. அந்த வெளிச்சத்தை சாதாரணமாக நாம் அமர்த்தி விடலாம், அணைத்து விடலாம். இது அல்லாஹ்வுடைய பேரொளி, எவராலும் அதை அணைக்கவே முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சபதமிட்டு இங்கே பேசுகிறான். காரணம், அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரை முஸ்லிம்களுக்கு எதிரான அந்த எதிர்கணைகள் வீசப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இஸ்லாத்தினுடைய இந்த விரோத சக்திகள் இருக்கிறார்களே, அவர்கள் வன்முறையை தூண்டி கொண்டிருக்கிறார்கள், தீவிரவாதத்தை தூண்டி கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாத்தை பற்றி துர்பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார்கள் ஊடகங்கள் வாயிலாக. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இஸ்லாம் மறந்து கொண்டே போகிறது. இஸ்லாத்திற்கு எதிரான எத்தனை எதிர்ப்பு கணைகள் ஏவப்பட்ட போதும் கூட அந்த இஸ்லாம் நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து கொண்டிருக்கிற காரணம் இந்த அல்லாஹ்வுடைய சபதம் தான் காரணம். அம்மக்கள் தங்களுடைய வாய்களால் அல்லாஹ்வுடைய பேரொளியை அணைக்க நினைக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது. நான் இந்த இஸ்லாத்தை பூர்த்தி செய்தே தவிர விடமாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 1400 ஆண்டுகளாக நாம் பார்க்கிறோம், இஸ்லாம் வளர்ந்து கொண்டே போகிறது. அன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருந்தது, இன்றைக்கு எந்த அளவுக்கு அது அதிகப்பட்டு கொண்டே போகிறது. அது ஆளன தலைத்து ஓங்குவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அன்றைக்கே சொன்னார்கள், அல்லாஹ் இஸ்லாத்தை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் கொண்டு செல்வான் என்று சொன்னார். அந்த வீடு மச்சு வீடாக இருக்கலாம் அல்லது குச்சு வீடாக இருக்கலாம். வேறொரு வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் அது செங்கல்லால் கட்டப்பட்ட கட்டடமாக இருக்கலாம், அல்லது தோலால் செய்யப்பட்ட கூடாரமாக இருக்கலாம். எல்லா இடங்களிலையும் இஸ்லாம் சென்று சேரும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த கண்ணியவான்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் காப்பாற்றுவான். இஸ்லாத்தை யார் ஏற்க ஏற்கிறார்களோ இல்லையோ, இஸ்லாத்தை யார் இழிவுபடுத்த நினைக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்துவான். இது ஹதீஸ் ஷரீஃபில் உள்ள ஒரு வார்த்தை. இஸ்லாத்தை ஏற்று கண்ணியமாக நடந்து கொண்டால் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை காப்பாற்றுவான். இஸ்லாத்தை ஏற்காது மட்டுமல்ல, இஸ்லாத்தை கேவலப்படுத்த இழிவுபடுத்த ஒருவர் நினைத்தார் என்றால் அல்லாஹ் அவரை இழிவுபடுத்தி விடுவான். அசீஸின் வதுல்லி தலீலின் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே காணப்படும் தெளிவான அழகான ஒரு வார்த்தை. கண்ணியவான்களுடைய கண்ணியம் காக்கப்படும், இழிவானவருடைய அந்த இழிவு நிலை அதுவும் உண்டாகும் என்பதுதான் அந்த வாசகங்களுடைய ஒரு கருத்து.
அறிஞர் செல் என்பவர் கூறுகிறார், இஸ்லாத்தை போன்று ஒரு ஈடு இணையற்ற மார்க்கம் ஏதும் கிடையாது. அது வளர்ந்தது போன்று எந்த ஒரு மார்க்கமும் வளர கிடையாது அவர் கூறுகிறார். காரணம், இந்த உலகத்திலே தோன்றிய தலைவர்கள் தீர்க்க தரிசிகளிலே ஒரு ஒப்பற்ற தலைவராக முகமது நபி இருக்கிறார் என்று அறிஞர் செல் கூறுகிறார். SALE செல் என்று அவர் அந்த அறிஞர் கூறுகின்ற அந்த வாசகங்கள் நம் ஆங்கில புஸ்தகங்களிலே நாம் பார்க்கிறோம். இது உண்மையா இல்லையா? இப்போது நாம் கண்ணால் காண்கின்றோமா இல்லையா? இஸ்லாம் அப்படித்தானே வளர்ந்து கொண்டு போகிறது. நாம் அன்றைக்கு பார்த்தோமே, பத்திரிகைகளிலே பார்த்தோமே, ஒரு கிராமமே இஸ்லாத்திற்கு வருகிறது. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தினர்கள் அத்தனை பேரும் இஸ்லாத்திற்கு வருகிறார். இஸ்லாத்திற்கு வருவதற்கான காரணங்களை அவர்கள் ஒவ்வொன்றாக எடுத்து சொல்கிறார். இஸ்லாத்திலே விழுமிய பண்பாடுகள் இருக்கின்றன, சிறப்பியல்புகள் நிறைய இருக்கின்றன, அறிவுபூர்வமான ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து கட்டமைக்கப்பட்ட மார்க்கம்தான் இஸ்லாம். ஒரு பக்கம் அறிவியல் ஆதாரங்கள் இருக்கின்றன, குர்ஆனிலே எண்ணற்ற ஆதாரங்கள் இருக்கின்றன. மறுபக்கம் ஆன்மீக ஆதாரங்களும் இருக்கின்றது. ஆன்மீக ஆதாரங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் ஒரு நிம்மதியே நிம்மதி, அப்படிப்பட்ட ஒரு நிம்மதி கிடைக்கிறது. அதற்கு எவ்வளவோ விளக்கங்கள் சொல்லுகிறார்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் அவர்கள் தாழ்த்தப்படுகிறார்கள். பணத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் தங்களுடைய அந்த வழிபாட்டு தலங்களிலே பூஜை செய்யக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் அப்படி அல்ல, சமமாக நடத்தப்படுகிறார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற திருக்கலிமாவை சொன்னாலே போதும், அடுத்த நிமிஷம் முதல் வரிசையிலே நிற்கலாம். தொழுகையிலே ஐவேளை ஜமாத்திலே முதல் வரிசையிலே நிற்கலாம். கொஞ்ச நாட்கள் ஆகிவிட்டால் அவர் இஸ்லாத்தை கற்றுக்கொண்டு விட்டார் என்றால், அவர் கிராத் ஓத கற்றுக்கொண்டு விட்டார் என்றால், தொழுகையினுடைய சட்ட திட்டங்களை அவர் புரிந்து கொண்டு விட்டார் என்றால் அவர் இமாமாகவும் நிற்கலாம். பள்ளிவாசலில் உள்ள ஒரு மெஹராபிலே இமாமாகவும் நிற்கலாம். ஆனால் தாழ்த்தப்பட்டவர்கள் யாரும் அவர்கள் குருக்களாக ஆக முடியுமா? வினவுகிறார்கள் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே. ஆம், இமாமாக நிற்கலாம், மட்டுமல்ல மெம்பரிலேயும் ஏறலாம். குத்துபாவிலே மெம்பரிலேயும் ஏறலாம். அவர்களுக்கு கீழே 100கணக்கான அறிஞர்கள் கூட அமர்ந்திருப்பார். அவர் இஸ்லாத்தை நன்கு தெரிந்து விட்டார், புரிந்து கொண்டு விட்டார், இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் நன்கு விளங்கி விட்டார் என்றால் அவர் மெம்பரிலேயும் கூட ஏறலாம். அவர் இஸ்லாமிய சொற்பொழிவு நிகழ்த்தலாம். அவருக்கென்று ஒரு தனி மதிப்பு மரியாதையை இந்த வல்ல அல்லாஹ் கொடுத்து விடுவான், அவனுடைய திருநாமத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் என்பன போன்ற பல சிறப்பு இயல்புகள் இஸ்லாத்தில் இருக்கிற காரணத்தினால்தான் இதை மேநாட்டு அறிஞர்கள் ஆய்ந்து பார்க்கிறார்கள், ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறார்கள். மற்ற மதங்களோடு இந்த இஸ்லாமிய மதத்தை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள், இணைத்து பார்க்கிறார்கள். இதில் எண்ணற்ற பண்பாடுகள், விழுமிய பண்பாடுகள் இருப்பதை பார்த்து அவர்கள் ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே சென்று விடுகிறார்கள். இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக கியாம நாள் வரை இந்த வசனம் ஓதப்பட்டு கொண்டே இருக்கும். அற்புதமான வசனம். இந்த வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சூரத்து தௌபா 9ஆம் அத்தியாயத்துல நம்முடைய இந்த குர்ஆன் 193ஆம் பக்கம், முதலாவது 193ஆம் பக்கத்தினுடைய ஃபர்ஸ்ட் வசனமாக, யுரீதூன அன் யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹி, அல்லாஹுடைய ஜோதியை தங்களுடைய வாய்களால் அணைக்க அவர்கள் நினைக்கிறார்கள். வயஉபல்லா இல்லா அன் யுத்திம்ம நூரஹு, அல்லாஹ் ஒருபோதும் விடமாட்டான் தன்னுடைய அந்த ஜோதியை, பேரொளியை அவன் முழுமைப்படுத்திய தவிர விடமாட்டான். வலவு கரிகள் காஃபிரூன், காஃபிர்கள் வெறுத்த போதும் சரி, அவர்கள் குஃபார்களாக இருக்கலாம், கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், யூதர்களாக இருக்கலாம், ஜைனர்களாக யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். இதை வெறுத்த போதும் கூட அல்லாஹ் அதை பூர்த்தி செய்தான். பார்க்கிறோம், வடநாடுகளில் பார்க்கிறோம், முஸ்லிம்கள் எவ்வளவு துன்புறுத்தப்படுகிறார்கள், வேதனைப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய அந்த கொள்கைகளை திணிக்கப்படுகிறார்கள். நம்முடைய சிறு பிள்ளைகளை போட்டு அடிக்கிறார்கள், வயசானவர்களை போட்டு துன்புறுத்துகிறார்கள். அவர்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தையை சொல்லும்படி அவர்களை மிகவும் வேதனைப்படுத்துகிறார்கள். அந்த பிள்ளைகளும் வேதனை தாங்க முடியாமல் அந்த வார்த்தைகளை சொல்லிய போதும் கூட அல்லாஹ் அல்லாஹ் என்று கூறுகிறாயா, அல்லாஹ் அல்லாஹ் என்று கூறுகிறாயா என்று சொல்லியே துன்புறுத்துகிற அந்த காட்சியெல்லாம் நாம் பார்க்கிறோமே.
இத்தனை எதிர்கணைகளுக்கு மத்தியில் தான் அன்பான பெருமக்களை இஸ்லாம் வளர்ந்தோக்கி கொண்டே போகிறது. தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தன்னுடைய திருத்தூதரை நேர்வழியை கொண்டும் உண்மையான மார்க்கத்தை கொண்டும் அனுப்பி வைத்திருக்கிறான். எல்லா சமயத்தை விட, எல்லா மதத்தை விட அதை மேலோங்க செய்ய, முஷ்ரிக்கீன்கள் வெறுத்த போதும் சரியே என்று கூறுகின்ற இந்த வசனத்தின் வீரியத்தை, அதனுடைய அந்த முழுமையான தாக்கத்தை இன்றைக்கு உலகமே கண்டு கொண்டிருக்கிற அந்த கண்கொள்ளா காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை உண்மையான முஸ்லிம்களாக, சத்திய முஸ்லிம்களாக, இஸ்திகாமத்தோடு வாழக்கூடியவர்களாக, இந்த இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்களை நன்கு கடைபிடித்து, நிரந்தரமாக கடைபிடித்து இஸ்திகாமத்தோடு வாழுகின்ற நன்மக்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.